வருது. ஸ்லோவாக போ. வந்துட்டான். ஆக்சுவலாக ஒரேடியாக பைக் பின்னாடியே வந்து பறக்க விட்டாச்சு இன்னைக்கு. வெள்ளையா வாங்க வெள்ளையா. வாவ். ஸோ கிளைமேட் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து வீடியோவும் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி. ஹலோ கைஸ், நாம வந்து ட்ரைனிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஸோ இன்னைக்கு வந்து 30 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு சண்டேன்றதால நான் திரும்ப எப்பவுமே ட்ரெயின் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பீஜின் வந்து பைக் பின்னாடி பறக்க விட போறதில்ல. ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போயிட்டு அங்கிருந்து வந்து 2 பீஜனையும் பறக்க விடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு ஸோ நம்ம மேலே வந்து உட்காருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் பைக் பின்னாடி பறக்க விடுறதுக்கு. ஸோ அதுக்கு வரைக்கும் அது நல்ல ஒரு பூஸ்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ இவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிடுச்சுன்னா நம்ம வந்து ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு பறவைகளையும் வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாது. ஓகே. ஆக்சுவலி என் தம்பி வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அநேகமாக அவங்ககிட்ட போயிடுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைமும் எனக்கு இந்த இஷ்யூஸ் நடந்துச்சு. ஸோ நான் வந்து பீஜனை பைக் பின்னாடி பறக்க விடும்போது வந்து வீடியோ எடுக்கிறவங்க கிட்ட வந்து போய் மேலே உக்காந்துரும். ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கும். விட்டுமா ராஜேஷ். ஸோ இப்போ 2 பீஜனையும் பறக்க விட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட வருதா இல்லையான்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அவங்க கிட்ட போகுமான்னு தெரியல. ஸோ 2 பேரையும் பறக்க விட்டாச்சு. எங்கேயோ பறந்து போயிட்டு இருக்காங்க. வாவ், தலைவருங்க 2 பேருமே வேற லெவலில் பறந்துட்டு இருக்காருங்களே. ஒருத்தர் வந்துட்டாரு. ஓகே, இன்னொருத்தர் வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரைனிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ தெரியுதுங்களா நான் எதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு. பீஜின் வந்து நல்லா ரெக்க அடித்து பறக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி பறக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து பீஜின் ட்ரைனிங்கை ப்ராப்பராக ட்ரைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ 2 பேருமே வந்து நல்லாவே பறக்கிறாங்க. ஸோ திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம விட்டுட்டு பீஜின் நம்ம கூட வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பவும் நம்ம பசங்களை வந்து பறக்க விட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து இறங்கிட்டார் ஒருத்தர். இன்னொருத்தர் என் கேமராமேன் கிட்ட போயிட்டு இருக்காரு. வெள்ளையா வாங்க வெள்ளையா. வாவ். ஸோ உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பறக்க விடும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பின்னாடியும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பீஜினை துன்புறுத்தக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க எப்படி ட்ரைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து ஃபீடு கொடுத்துட்டு ப்ரோ அது வரலன்னு சொல்லிட்டு நான் கோவத்தில் அடிச்சிட்டேன்றீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ நான் அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்காக தான் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டிவில் தான் என்னால் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ எவ்வளோ கோவம் இருந்தாலும் பீஜின் கிட்ட வந்து நம்ம வரும்பொழுது சைலண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? கிளைமேட் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து வீடியோவும் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஸோ 2 பேருமே வந்து பறக்கிட்டு ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ வேறு லெவலில் பறந்து என் மேலே வந்து உட்காராங்க. அது இல்லாமல் நம்ம கருப்பனுங்க வந்து நான் போட்டுட்ருக்கிற கம்பல் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதை கடிச்சிட்டே இருப்பேன் எப்போவுமே. தெரியுதுங்களா? என்னடா கருப்பா. ஸோ வெள்ளையன் வந்து ஓரளவுக்கு இப்போது சரியாயிட்டாங்க. ஸோ காலில் வந்து அந்த தைலமெல்லாம் தேய்ச்சி விட்டு ஸ்ப்ரே பண்ணவே ஓரளவுக்கு இப்போ சரியாயிட்டான். நல்லாவே பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ நம்ம கருப்பனை பிடிக்குமா இல்லை வெள்ளையனை பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து கருப்பனுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ வெள்ளையனுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து நார்த் சைடில் தான் வந்து ட்ரைன் பண்ணி இந்த மாதிரி பறக்க விட்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி பறக்க விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தமிழர்களும் வந்து நிறைய பேர் வந்து பிஜினை ட்ரைன் பண்ணி பறக்க விட்டுருக்காங்க. ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன விஷயம்னா, பிஜினை ட்ரைன் பண்ணும்போதும் சரி, பிஜின் கேஜ் கிட்ட போகும்போதும் சரி, தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுவிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதோடைய எச்சத்தால் நம்மளுக்கு இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா?
ஸோ அதனால் நம்ம சேஃப்டியும் முக்கியம், ஹாப்பினஸும் முக்கியம். ஸோ நீங்கள் பீஜன் கிட்ட போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள். சரியா? வருது. ஸ்லோவாக போ. நம்ம பையன் வந்து வராங்க. ஸ்லோவாக போடா. ஸோ பைக் பின்னாடி பறக்க விட்டுட்டேன் வெற்றிகரமாக. எங்கே போகிறான் நீ? இதோ வரான். பின்னாடி தான் வரான். வந்துட்டான். கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம். வாடா கருப்பா வா. ஸ்லோவாக போடா, கிட்ட வரா. கருப்பை வந்து ஒரேடியாக பைக் பின்னாடி பறந்து வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து உக்காந்துட்ருக்கோம். ஏய் கருப்பா, வந்துட்டான் நம்மக்கிட்ட வந்துட்டான். ஆக்சுவலாக ஒரேடியாக பைக் பின்னாடியே வந்து பறக்க விட்டாச்சு இன்றைக்கி. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் இன்னும் வெள்ளையனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ கருப்பை வந்து நல்லா பறக்கணுன்னு ஸோ அவனை வந்து பறக்க விட்டேன். ஸோ பைக் பின்னாடி நல்லாவே பறந்து வரான். ஸோ இன்றைக்கான வீடியோ பதிவில் இதுவே வந்து போதுங்க. ஸோ ஏன்னா வந்து கருப்பும் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கான். ஸோ வெள்ளையும் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வெள்ளையனையும் வந்து பறக்க விடலாம். ஸோ 2 பேரையும் பறக்க விட்டு கண்டிப்பாக பைக் பின்னாடி வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, பாய். ஸோ மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் சந்திப்போம்.